பிரியாக்கா வரங்க கையில வேற நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். பிரியாக்கா என்ன இத்தனை கிஃப்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு? ஐயா ஜாலி, எல்லா கிஃப்ட்டுமே எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்க எதுக்காக இவ்வளவு கிஃப்ட் வாங்கி தரீங்க? நாங்க உங்களுக்காக ஒண்ணுமே வாங்கி தரல, ஆனா நீங்க எங்களுக்கு இவ்வளவு கிஃப்ட் வாங்கி தரீங்க. ஹே டீனா, இது எல்லாருக்குமே உள்ள கிஃப்ட்ஸ் தான், உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அக்கா இது எப்படிக்கா நாங்க எடுத்துக்கணும்? நிறைய கிஃப்ட் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாமா? கிஃப்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. உள்ள என்னதாக்கா வாங்கி வச்சிருக்கீங்க? எனக்கு செம ஈகரா இருக்கு கிஃப்ட்டை உடச்சு பாக்குறதுக்கு. ஆமா ஆமா, எல்லா கிஃப்ட்லயும் ஒவ்வொரு நேம் எழுதி வச்சிருக்கேன். ஏன்க்கா அப்படி எழுதி வச்சிருக்கேன்? அந்த கிஃப்ட்ல திவ்யா டீனான்லாம் எழுதி இருக்கு. இப்ப திவ்யா நேம் போட்டிருந்தா திவ்யாக்கு அந்த கிஃப்டா? அப்புறம் எமின்னு இதுல நேம் எழுதி இருக்கா, அப்ப எமிக்கு இந்த கிஃப்டா? அப்படி நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நேம் போட்டு? நாங்க சண்டை போடக்கூடாதுன்னு. அட ஆமாப்பா, என்ன நேம்லாம் எழுதியிருக்க கிஃப்ட்ல? நான் இப்பதான் பாக்குறேன். அப்ப ரோஸ்னு எழுதிருந்தா அந்த கிஃப்ட் எனக்கா? சூப்பர் சூப்பர். அப்படிதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கா? அப்படிலாம் இல்ல, இதுலதான் செம ட்விஸ்டே இருக்குது. உங்க எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு, ஆனா அந்த நேம் வந்து அதுல இருக்கிற நேமே கிடையாது. இப்ப ரோஸ்க்கு கிஃப்ட் வேணும்னா நான் ஒரு சீட் தருவேன், அதை நீங்க குலுக்கி போட்டு எந்த நேம் எடுக்கிறீங்களோ அதுல என்ன நேம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிஃப்ட். ஐயோ என்ன சொல்றீங்க? இப்ப நான் குலுக்கி போட்டதுல டீனாவோட நேம் எடுத்தா டீனா நேம்ல இருக்க கிஃப்ட் தான் எனக்கா? அப்ப இதுல எமீன் போட்டிருக்க கிஃப்ட் எனக்கு இல்லையா? எந்த நேம் இருந்தாலும் அந்த கிஃப்ட் தான் எனக்கா? ஐயோ இது செம ட்விஸ்டா இருக்குது. அப்ப எந்த கிஃப்ட் வரும்னே தெரியலையே. வரதே வருது, ஒரு பெரிய கிஃப்டா வரணும், சூப்பரான கிஃப்டா கிடைச்சிடணும்பா. யார் நேம எடுக்க போறேன்னு தெரியலையே, செம கன்ஃபியூஸா இருக்கு. தன கிஃப்ட் வேற இருக்கு, இதுல எது கிடைக்குமோ? சரி ஓகே, எல்லாரோட நேமையுமே நான் இந்த பேப்பர்ல எழுதியாச்சு. பேப்பர்ல எல்லாரோட நேமுமே இருக்கு. நான் குளிக்க போடும்போது யாராவது வந்து நேம் எடுப்பீங்களா? அந்த நேம் தான் உங்களோட கிஃப்ட். சரியா? இப்போ ரோஸ் வந்து டீனான்னு நேம் எடுத்தா டீனாக்குன்னு எழுதியிருக்க கிஃப்ட் தான் அவளுக்கு. புரிஞ்சுக்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நானே ஃபர்ஸ்ட் வந்து சீட்டை எடுக்கிறேன், எதை எடுக்கனே தெரியலையே. ஐயோ செம கன்ஃபியூஸா இருக்கு. யார் நேம் நமக்கு வரப்போகுது? சூப்பரான கிஃப்ட் வரணும்னா நல்ல நேம் எடுக்கணும். சரி ஒரு சீட்டை எடுத்தாச்சு, என்ன நேம் இருக்குன்னு பாத்துடலாம். யார் நேம்? ஐயோ எமின்னு வந்திருக்கு. எமிக்கு என்ன கிஃப்ட் வேற இருக்குன்னு தெரியலையே. சரி டீனாக்கு வந்த நேம் ஏமி. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் இப்படி ஒவ்வொரு சீட்டா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்டா யார் யாருக்கு என்ன கிஃப்ட்னு நம்ம பாத்துடலாம். சரியா? ஓகேக்கா. நெக்ஸ்ட் நான் எடுக்க வரேன். எப்படியாவது ஒரு சூப்பரான நேம் எடுத்துடணும். யார் நேம் எடுக்கிறது? ஐயோ 4 சீட் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு சீட்டு தான் எடுக்க முடியும். சரி கண்ணை மூடிட்டு உடனே எடுப்போம். யார் நேம் வேற வந்திருக்குன்னு தெரியலையே. ஓபன் பண்ணி பார்த்தரலாம் யார் நேம் தான் அப்படி வந்திருக்குன்னு. அட டீனா, எனக்கு டீனா நேம் வந்திருக்கு, ஆனா என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரியலையே. டீனா நேம்ல சூப்பர் கிஃப்டா இருக்கணும். நெக்ஸ்ட் நானு. ஐயோ எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் யார் நேம் எழுதிருக்குனே தெரியலையே. வெளியே கொஞ்சம் தெரிஞ்சாவது அதை வச்சு எடுக்கலான்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி இந்த சீட்டு தான் நமக்கு அமைஞ்சிருக்கு, என்னதான் நேம் இருக்குன்னு பிரிச்சு பாத்துருவோம். யார் நேம் இருக்குது? பார்த்துட்டேன் நானு. ரோஸ் நேம் இருக்குது. சூப்பர் ரோஸ் நேம் தான் கிடைச்சிருக்கு. நல்ல கிஃப்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொரு சீட்டா எடுத்து கடைசியில 2 சீட்டு தான் இருக்கு. இந்த 2 சீட்ல ஏதாவது ஒரு சீட்டு எடுக்கணுமா? என்ன கிஃப்ட் இருக்க போகுதோ? சரி ஒரு சீட்டை எடுப்போம். இன்னும் அபி நேம் திவ்யா நேமும் தான் வரல. அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு நேம் தான் இருக்கும். இதுல யார் நேம் இருக்குது? அபி நேம். வாவ் சூப்பர். நான் எனக்கு அபி நேம் தான் வந்திருக்கு. அபி நேமுக்கு கிஃப்ட் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் ஒவ்வொரு சீட் எடுத்து கடைசியில இருக்க ஒருத்தர் சீட்டை எனக்கு தந்துட்டீங்க. எப்படி யார் நேம் இருக்கும்? என் நேம் தான் இருக்கும். ஏன்னா என் நேம் தானே யாருக்கும் வரல. கடைசியில திவ்யாங்கிற நேமே திவ்யாக்கு கிடைச்சிடுச்சு. வாவ் திவ்யா செம லக்கி. உனக்கு வா நேமே உனக்கு கிடைச்சிடுச்சுப்பா. சரி ஓகே, இப்ப எல்லாருக்குமே அவங்க கிஃப்ட் நேம் தெரிஞ்சாச்சுல்ல. ஃபர்ஸ்ட் வந்து எமில இருந்து ஆரம்பிப்போம். எமி உன்னோட கிஃப்ட் நேம் வந்து அபின்னு எழுதியிருக்க கிஃப்டை நீ எடுத்து பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் அவங்க கிஃப்டை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. ஐயோ அபின்னு பேர் போட்ட கிஃப்ட் எங்க? கிஃப்டை தேடணுமே. கிடைச்சிடுச்சு. அபின்னு பேர் போட்ட கிஃப்ட். சூப்பர். இதுதான் என்னோட கிஃப்டா? வயலட் கலர் ராப்பர் போட்டு சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வெளிய இருந்து பார்க்க நல்ல புஷ் சூப்பரா தான் இருக்கு. சரி உடைச்சு பாத்திரலாம் உள்ள என்ன இருக்குன்னு. உள்ள இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். என்ன கிஃப்ட் வேற கிடைச்சிருக்குன்னு தெரியல. செமையா இருக்குது பார்க்கவே. ஒருவேளை நல்ல கிஃப்டா மட்டும் இல்லன்னு வை, அபிக்கு இதை கொடுத்துட்டு ரோஸ்க்கு இருக்கிற கிஃப்டை நான் எடுத்துருவேன்பா. எனக்கு நல்ல கிஃப்ட் வேணும் எப்படியாவது. சூப்பர், ஒரு டாய் கிடைச்சிருக்கு. வாவ் கலர்ஃபுல்லா இருக்குது. எல்லாமே இந்த பூ ஷேப்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்பா இருக்குது. பிளாக்ஸ் மாதிரி இது வந்து வேற ஷேப்ல கொடுத்துருக்காங்க போல. இதுல இவ்வளோ திங்ஸ் செய்யலாமா? சூப்பர் வேற லெவல்ல இருக்குது. செமையா இருக்குது. இந்த டாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமியோட கிஃப்ட் முடிஞ்சாச்சு. ஏமியோட பேப்பர் எடுத்து நம்ம கிழிச்சு தூர போட்டுடலாம். நெக்ஸ்ட் யாரோட கிஃப்ட்? ரோஸ் உன்னோட கிஃப்ட பாரு. என்னோட கிஃப்ட் நேம் டீனாப்பா. டீனா நேம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஐயோ இது எமியாச்சு. வேற எங்க இருக்கு டீனா நேம்? டீனா நேம் நான் பாத்துட்டேன். கிரீன் கலர் ராப்பர்ல இருக்குது. அதை எடுங்க. அதுதான் என்னோட கிஃப்ட். இது என்ன கிஃப்ட்ப்பா? சூப்பரா இருக்குது.
டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க. நடுவில் வேற நல்லா சர்க்கிள் ஷேப்ல நீளமா இருக்குது. சூப்பர் சூப்பர். என்னதான் இருக்குன்னு தெரியல. சரி ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சைடுல இருக்க டேப் எடுத்து விட்டுடலாம். என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. என்ன கிஃப்டா இருக்கும்? எனக்கு செம ஈகரா இருக்கும். இப்பவே உடைச்சு பாத்திர போறேன். என் கிஃப்ட் எப்படியும் சூப்பரா தான் இருக்கும். ஐ ஐ கிடைச்சடுச்சு. சூப்பர்ல, வேற லெவல் கிஃப்ட். பார்பி பொம்மைலாம் இருக்குப்பா. ரெண்டு பார்பி பொம்மை சூப்பரா இருக்குது. அதுவும் பிங்க் கலர்ல. இது என்ன பென்சில் மாதிரிலாம் இருக்குது. இதை வச்சு எழுதலாம் முடியுமா? செமையா இருக்குது. இதுல வேற ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இது பவுச் மாதிரி நம்ம பென்சில்ஸ் பென் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். செமையா இருக்குல்ல பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட கிஃப்டே. சரி, நம்ம ரோஸோட கிஃப்ட் முடிஞ்சு, அதனால டீனா நேம் கிழிச்சு தூர போட்டுடலாம். ஏமி கிஃப்டை தேடணும். ஏமி நேம் இருக்கிற கிஃப்ட் எங்கப்பா? எங்க இருக்குது? இதோ இருக்குது. நல்லா டப்பா வேற இருக்குது. அந்த கிஃப்டை எடுத்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. டீனா டீனா, என்னோட நேம் வந்திருக்கு பாரு. அதனால உனக்கு எப்படியும் சூப்பரான கிஃப்ட் தான் இருக்கும். நீ வேணா பாரு. என்னோட நேம் அவ்வளோ லக்கி. ஏமி, நீ இப்படி சொன்னதுக்காகவாது எனக்கு நல்ல கிஃப்ட் இருக்கணும். நல்ல கிஃப்ட் இல்லைன்னு வையேன், உன்னோட டாயை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். அட, ஏதோ சூப்பரா தான் இருக்குது. வாவ், பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் சூப்பரா இருக்குது. வேற பிங்க் கலர்ல வேற செமையா இருக்குது. என் ஃபேவரட் கலரே பிங்க் தான். அட, இது எப்படிப்பா ஓபன் பண்றது? ஐயோ, செம கஷ்டமா வேற இருக்குதே. இது லாக் என்ன? புரிஞ்சிடுச்சு. மேல இருந்து இழுத்தா போதும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஐயா சூப்பர். இதுல எல்லாம் பென்சில்ஸ் வச்சுக்கலாம் போல. கீழே ரெண்டு ரேக் வேற இருக்குது. ஐயா சூப்பரா இருக்குது. இதுல ரப்பர், பென்சில், பென்னு எல்லாமே போட்டுக்கலாம். வாவ், செமையா இருக்குது. இது வேற மேல பிங்க் கலர்ல என்னமோ இருக்குது. ஜாலி ஜாலி. பிடிச்சி ஆட்டிக்கு விளையாடிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோட நியூ பென்சில் பாக்ஸ். சரி, ஏமி நேம் போட்ட கிஃப்ட் முடிஞ்சு, அதனால அந்த பேப்பரை தூர போட்டுடலாம். அந்த ரோஸ் நேம் போட்ட கிஃப்ட் எடுங்கப்பா. அதுதான் என்னோட கிஃப்ட். நானும் ரொம்ப நேரமா தேடுறேன், எங்கன்னே தெரியல. ரோஸ் கலர்ல நல்ல ரோஸ்னு பேர் போட்டிருக்கேன். அந்த கிஃப்ட் எடுங்க. அதுதான் நம்ம அபியோட கிஃப்ட். நல்ல ஸ்கொயர் ஷேப்ல சூப்பரா தான் இருக்கு. அபி, செம கிஃப்ட் தான் உனக்குன்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் பிரிச்சு பாரு. இன்னும் நான் பிரிக்கவே இல்லை. பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. வாவ், பென்னு. இது என்னப்பா இவ்வளவு பென் இருக்குது? இவ்வளவு பென்னு நான் ஒரேடியா பார்த்ததே இல்லை. சூப்பரா இருக்குது. செம எல்லாமே ப்ளூ கலர் பென்னா. ரெண்டு பிளாக் பென் வேற இருக்குது. நான் நேற்று தான் புதுசா பென் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா சூப்பரான பென் எனக்கு இன்னைக்கு பிரியா அக்கா வாங்கி தந்துட்டாங்க. பிளாக் அண்ட் ப்ளூ பென். நான் ரெண்டையுமே எடுத்து பார்க்க போறேன் எப்படி இருக்குதுன்னு. இது ரீஃபில் பென்னா. செம எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரீஃபில் பென் யூஸ் பண்றதுக்கு. என் பென்ஸ் எல்லாத்தையுமே நான் பத்திரமா வச்சுப்பேனே. எல்லா கிஃப்டும் முடிஞ்சது. நம்ம கடைசியா இருக்கிறது திவ்யாவோட கிஃப்ட் தான். திவ்யாக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு பாத்துடலாமா? திவ்யாக்கு தான் நல்ல பெரிய கிஃப்டா இருக்குது. திவ்யா சீக்கிரம் பெரிய என்ன கிஃப்ட்னு பாத்துடலாம். டப்பாவும் இல்லப்பா. நல்லா அமுங்கெல்லாம் செய்து என்னன்னே தெரியலையே. செம கன்ஃபியூஸா வேற இருக்குது. ஏதோ நடுவுல வேற கோல் இருக்க மாதிரி இருக்குது. சரி உடைச்சு பார்த்தாதான் தெரியும் என்னன்னு. நமக்கே திவ்யா நேம் வந்திருக்கலாம். அவளுக்கே அந்த நேம் கிடைச்சு சூப்பரான ஒரு லக்கி கிஃப்ட் கிடைச்சிடுச்சு பாருங்கப்பா. எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நமக்கெல்லாம் பொடியா இருந்து எல்லா கிஃப்டும் இவளுக்கு நல்லா பெருசா இருக்கு. என்னதான் இருக்க போகுதுன்னு தெரியலையே. என்னது இது? நல்ல ரவுண்டா இருக்குது. சூப்பரா இருக்கு. சரி, இந்த ரப்பர் பேண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சிடும் என்னன்னு. வேற லெவல். என்னது இது? எல்லாமே ஸ்டிக்கரா? இவ்வளவு பெரிய ஸ்டிக்கர் நான் பார்த்ததே இல்லை. பட்டர்ஃப்ளை இருக்குது. அதுவும் 4 டிஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளைஸ். இது என்னது? செமையா இருக்கு. கார் ஸ்டிக்கர். எவ்வளவு பெரிய கார். எல்லாமே 3D ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது. சூப்பர் செம. மேலெல்லாம் ஃப்ளவர்ஸ் போட்டு பெரிய காரா இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளையும் அல்டிமேட்டா இருக்குது. பிரியாக்கா, தேங்க்யூ சோ மச். நீங்க வாங்கி தந்த கிஃப்ட் எல்லாமே செமையா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.